வீடுகள் ஓபன் ஆக்கப்பட்டிருக்கிறது. குசினி வரைக்கும் அவருடைய கூட்டாளி வந்து சேர்ந்துடுவார். குசினில தான் பேச்சு, குசினில தான் அவர்களுடைய விடயங்கள், கதை மசூராக்கள் நடைபெறுகிறது. உங்களோட குடும்பத்துக்கு, மனைவி மக்களுக்கு, புள்ள குட்டிகளுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு இருக்குது. இதுதான் ஏற்றமான செலவு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சிலர்கள் ஊருக்கெல்லாம் கொடுக்கிறார்கள், உலகத்துக்கெல்லாம் கொடுக்கிறார்கள், எத்தனையோ நல்ல விஷயங்கள் கொடுக்கிறார்கள். பாவம், அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறார்கள் இல்லை. மகரிபுக்கு பிறகு எங்கட வீட்டில் பெண்கள் யாரும் குஷினிக்கு போகக்கூடாது. வீட்டிலே மகரிபுக்கு பிறகு, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே பரக்கத்துடைய நேரம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழிய ஒரு சிறிய இடம், இறுக்கமான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலோ, பட்டம் பதவியாலோ, சொத்து சோத்தாலோ, குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இடத்தை விசாலமாக்கி, வெளிச்சத்தை ஏற்படுத்தி, தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று எடுக்குமென்றால் அதுதான் தக்வான்னு சொல்லக்கூடிய ஒரே அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாழ்களை ஏமாற்று துரோகம் அநியாயம் இல்லாமல் நல்ல முறையில் செய்து கொள்வது, ஹலாலை பேணி செய்து கொள்வது, குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக குடும்பங்களை கோவிச்சு கொள்ளாமல் துண்டிச்சிடாம சேர்ந்து நடப்பது, எங்கட மக்களோடையும் பிற மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் அன்பாக பண்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வடதிலும் இடதிலும் இருந்து எனக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல, பயங்கரமான நாளைய கியாமத்துடைய மைதானத்தில் கியாமத்துடைய நிலைமையை சீராக்கி பட்டோலையை வலது கையிலே கிடைக்க பெற்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் அடைந்து நிரந்தரமான அப்பாலுள்ள இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிஹான் அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் அவனுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக அமல்களில் இபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூரணமான இஸ்லாம் இருக்க வேண்டும். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, பரிபூரணமாக இஸ்லாத்திலே நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்மை பார்த்து சொல்கின்றது. அந்த அடிப்படையில் ஈமான் மிக முக்கியமானது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு இபாதத்துகளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற கடமைகளில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களில் ரொம்ப பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். ஹலால் உடம்பிலே போனால்தான் இபாதத்துகள் நம்முடைய கபூல் செய்யப்படும். எனவே அடியார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரத்திலே மிகவும் பக்குவமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, ஈமான், இபாதத், முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், அதே போன்றுதான் முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமானவர்கள் இபாதத்துகள் செய்கிறார்கள், கொடுக்கல் வாங்கலிலும் பேணுதலாக இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக குடும்ப வாழ்க்கையிலே மிகவும் பேணுதல் அற்றவர்களாக, பிடிவாதம் உள்ளவர்களாக, அந்த குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதை சரியாமல் புரியாமல் அதிகமானவர்கள் குடும்ப வாழ்க்கையை
தோல்வி கண்டிருக்கிறார்கள். அதிகமான குடும்பங்களை பார்க்கிறோம், பிரிந்து வாழ்கிறார்கள். அதிகமான குடும்பங்களிலே நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதியும் சாந்தியும் சுபீட்சமும் ராகத்தும் பரக்கத்தும் கைரும் அனைத்தும் குடும்ப வாழ்க்கைகள் நல்ல முறையிலே அமைவதை கொண்டுதான் இருக்கின்றது என்பதை ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 3 விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். அவனுடைய மனைவி, அவனுடைய வாகனம், அவனுடைய வீடு, இந்த 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லதாக கிடைத்து விட்டதென்றால் அவருடைய எல்லாமே சிறப்பானதாக அமைந்துவிடும். எனவே அந்த அடிப்படையில் எம்முடைய மனைவி குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வாகனத்துக்கு 2 சக்கரம் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் அந்த 2 சக்கரங்களை போன்று 2 ரோதைகளை போன்று அன்புக்குரியவர்களே அமைவதை கொண்டுதான், அந்த சக்கரம் சுற்றுவது கொண்டுதான் அந்த வாகனம் சரியாக அமையும். அந்த வாகனம் சரியான உரிய இடத்துக்கு போய் சேரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த முஆசராத் என்ற பகுதி மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். வீடு பெரிய ஆடம்பரமாக இருக்கவில்லை, சாதாரண வீடாக இருந்தது. வீட்டுக்குள்ளே சாமான்கள் சுபஹானல்லாஹ், ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தவக்கலுலே அல்லாஹ் தருவான் என்ற அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்தவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இல்ல, வீட்டுக்குள்ளே அதாவது சோஃபா சிட்டி இல்ல, அதாவது வீட்டுக்குள்ளே அலுமாரி பெரிய அலுமாரி இல்ல, வீட்டுக்குள்ளே தாராளமான உடுப்பு வகைகள் இல்ல, வீட்டுக்குள்ளே ஆடம்பரமான எந்த பொருட்களும் இல்ல, சாதாரண வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் எது தேவையோ அது வீட்டுக்குள்ளே இருந்தது. வீட்டுக்குள்ளே தஹஜ்ஜத் இருந்தது, வீட்டுக்குள்ளே குர்ஆன் திலாவத் இருந்தது, வீட்டுக்குள்ளே இஸ்திக்பார் இருந்தது, தௌபா இருந்தது, வீட்டுக்குள்ளே இப்படியான ஒற்றுமை இருந்தது. கணவன் மனைவி புரிந்துணர்வோடு வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, மலாய்க்காமார்கள், வீட்டுக்குள்ளே ரஹ்மத்துடைய மலக்குகள் அங்கு நிறைந்து வீட்டுக்கு நல்லது கைறுகள் பரக்கத்துகள் எதை செய்தாலும் முன்னேற்றம் கைறு பரக்கத்து அமைந்ததாக இருந்தது. கண்ணியமானவர்கள், பிறக்கக்கூடிய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக பிறந்தார்கள். எனவே வீட்டுக்குள்ள எது தேவையோ அத்தனையும் இருந்தது. எது ஆகிரத்துடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த தஹஜ்ஜத்தும் திக்ரும் திலாவத்தும் இஸ்திக்பாரும் தௌபாவும் தொழுகையும் அனைத்தும் இருந்தது. ஆனால் ஆடம்பரமான பொருட்கள் எங்களை போல இருக்கல. ஆனா எங்கட வீடுகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், பல பல மாதங்களுக்கு பல கிழமைகளுக்கு சாப்பிடுவதற்கு தாராளமான உணவுப் பொருட்கள் இருக்குது. உடுப்பா அல்லது வேறு தேவையானவைகளா, வீடா, வாகனமா, எல்லா வசதிகளும் வீடுகளிலே இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, புரிந்துணர்வு இல்லை. கணவனும் மனைவியும் ஒரே கட்டிலில் தூங்கி பல வருஷமாகிறது, ஏசி வாகனத்திலே போகின்றார்கள். ஆனால் 2 பேரும் கதைத்து சந்தோஷமாக கதைத்து பல வருடங்களாகிறது. இப்படியாக அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத் இல்ல, வீட்டுக்குள்ள திக்ர் இஸ்திக்பார் தௌபா, வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக, பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை இல்ல, புரிந்துணர்வு இல்ல. இப்படியான நிலைமை எல்லாம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே எது தேவையோ அது இல்லாமல் இருக்கிறது. சஹாபாக்கள் வீட்டுக்குள்ளே ஆடம்பரமான பொருட்கள் இல்ல, ஆனால் எது தேவையோ அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையிலே கைர் இருக்கும் என்றால், பரக்கத் இருக்கும் என்றால், குடும்ப வாழ்க்கையிலே புரிந்துணர்வு இருக்கும் என்றால், கணவன் மனைவியுடைய மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய மனித விலையினங்களை அறிந்து அவர் வாழ்க்கை நடத்துகிறார். மனைவி கணவனை பார்த்து கணவனிடத்திலே இருக்கக்கூடிய மனித விலையினங்கள் என்ன என்பதை விளங்கி கணவனோடு நடந்து கொள்கிறாள். எனவே புரிந்துணர்வோடு நடந்து கொள்கிறார்கள். வீட்டுக்குள்ளே சந்தோஷம், வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒற்றுமை, சந்தோஷம், புரிந்துணர்வு இருக்குமோ அங்கே உருவாகக்கூடிய பிள்ளைகள் நல்லதாக உருவாகுவார்கள்.
பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை வளரும், பிள்ளைகள் படிக்கக்கூடியவர்களாக, பிள்ளைகள் நல்ல அறிவுள்ளவர்களாக, பிள்ளைகள் புரிந்துணர்வுள்ளவர்களாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உள்ளதாக அமையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மாப்பிள்ளைக்கும் பொஞ்சாதிக்கும் இடையில, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில அங்க புரிந்துணர்வுள்ள ஒற்றுமை இல்லையா, பிள்ளைகள் எல்லாத்திலும் தோல்வி அடையக்கூடிய நிலைமைக்கு உருவாகுவார்கள். எனவே நீங்கள் உங்களோட பிள்ளைகள வாழ்க்கையில பரக்கத்தும் கயிறும் நிம்மதியும் படிப்பும் முன்னேற்றமும் ஏற்பட வேண்டுமா? அப்படியாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் எம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை அமைத்து ஒற்றுமையோடு வாழ்வதை கொண்டுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கயிறும் பரக்கத்தும் ஏற்படும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அம்புசக்கும் வஹலீக்கும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தார்களையும் அந்த பயங்கரமான நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துக்கு விறகுகளாக மனிதர்களும் கல்லுகளும் தான் விறகுகளாக எரிக்கப்படக்கூடியவைகள். அப்படியான பயங்கரமான நரகம். அலைஹா மலாயிக்கத்தும் கிலாலுன் ஷிதாத், அங்கே சாட்டப்படக்கூடிய மலக்குகள் மிகவும் கடின சித்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்கள், லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அவர்கள் எந்த இரக்கமும் கிலாலுன் ஷிதாத் கடின சித்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். லா யஸூன அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எந்த கட்டத்திலும் மாற்றம் செய்ய மாட்டார்கள். வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அவைகளை நிறைவேற்றி ஆகுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, எங்களையும் எங்களோட குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? அப்படியாக இருந்தால் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் குடும்பங்களை அமைத்துக் கொள்வதுதான் மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெண்களை வழிநடத்தக்கூடியவர்கள், அடக்கி ஆளக்கூடியவர்கள் அல்ல, பெண்கள் என்ற அடிமைகள் அல்ல. அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையில் வியாபாரத்தில் பார்ட்னர் எப்படியோ, கூட்டு வியாபாரம் எப்படியோ, அதே போலதான் குடும்ப வாழ்க்கையில் எங்கட பார்ட்னர் தான் எங்கட மனைவியாக இருக்கிறாள். எனவே அந்த மனைவியை அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அழகாக வழிநடத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இஸ்தௌஸு பின் நிசா வ இன்னல் மர்அத குலிகத் பில் லைன், பெண்களுக்கு அடிக்கடி நல்லுபதேசம் செய்து கொள்ளுங்கள். அடிக்கடி வீடுகளிலே இருந்து அவர்களோடு கலைக்கும் பொழுது அழகான வார்த்தைகளை, ஆகிரத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்திலே நாங்கள் ஒன்றுக்கு இருக்க வேண்டும், உலகத்திலே அமல்கள் இபாதத்துகள்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையிலே நடந்தால்தான் எங்களுக்கு குடும்பமாக சொர்க்கத்திலே போய் சேர முடியும். இந்த உலகம் பொய் வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை. இப்ப இருப்போம், இன்னும் கொஞ்சத்தில் எங்களோட நிலைமைகள் என்னன்னு தெரியாது, எந்த செகண்டில் எங்களுக்கு மௌத்து வரும் என்று தெரியாது. எனவே நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது ஒற்றுமையோடு, பண்போடு, அழகாக இபாதத்தோடு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ வேண்டும் என்ற நல்ல செய்திகளை வீட்டிலே, குடும்பத்திலே பெண்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்தௌஸு பின் நிசா, அடிக்கடி நல்ல விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். குலிகத் பில் லைன், அவங்க வளைஞ்ச கோணலான மெலிந்த எலும்பால படைக்கப்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, நாங்க பயான்களை கேட்டுட்டு போய் அவர்களிடத்திலே ஒரே அடிக்கா வளர்ச்ச பார்த்தோம் என்றால் கஸ்ருஹா உடைச்சிருவீங்க. கஸ்ருஹா தலாக், தலாக்கில தான் போய் முடிஞ்சிடும். எனவே அப்படி இல்லாமல் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை சொல்வது, வீடுகளிலே ஹதீஸ்களை வாசிப்பது, குடும்ப சம்பந்தமான பயான்கள் நடக்கின்ற பொழுது பயான்களிலே நடந்து கொள்வது, வீட்டிலே அவர்களுக்கு நேரம் கொடுப்பது, இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான ஒரு விளைவு என்னென்றால், எத்தனையோ பெண்கள் கோல் பண்ணி சொல்லுவார்கள், டெலிபோன் பண்ணி சொல்லுவார்கள், ஹஸரத் இன்றைக்கு ஹுத்துபாவுல போறீங்க, இந்த ஹுத்துபால ஹஸரத் எங்கட ஆப்பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கடையில தான் வியாபாரம் 6 மணி 8 மணி 9 மணியிலிருந்து 5 மணியாக காட்டும் 6 மணியாக காட்டும் வியாபாரத்துல டெலிபோன்ல இருக்கிறாங்க. இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் 10 மணி 11 மணி 12 மணி எங்களோட பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடுவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, கலைப்பதற்கு நேரம் இல்லை அவர்களுக்கு. டெலிபோன்ல அவர்களுடைய காலம் கழிகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுடைய பெரிய ஒரு ஆதங்கம் தான்
ஆண்களை பற்றி எந்த நேரமும் அவர்கள் டெலிபோன்ல பார்க்கிறோம். மையத்து வீட்டுக்கு போனாலும், கபிரிஸ்தானத்துக்கு போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும், சந்தோஷமான குடும்பங்கள் ஒன்று சேர்ற இடத்திலேயும் அதிகமானவர்கள் நிறைய அந்த டெலிபோன்ல காலத்தை கழிச்சு ஒரு மற்றவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க கூடியதாக ஆகின்றார்கள். இது அன்புக்குரியவர்களே குடும்பத்திலும் நடக்குது, வீட்டிலும் நடக்குது. வீட்டுக்குள்ள போனாலும் மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமாக பேசுவதற்கு நேரம் இல்லை. இது நீங்கள் நினைச்சு கொள்ள வேணாம் உங்களோட மனைவி சந்தோஷத்தோட இருக்கிறாங்க, இது வெறுப்புக்குள்ளே ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே வீட்டில் மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்கணும், அவர்களோட நல்ல விஷயங்களை முதாக்கரா செய்யணும், பேசணும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்வோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. மெலிஞ்ச கோணலால் என்பார படைக்கப்பட்டவர்கள் அடிக்கடி அவர்களுக்கு நசீஹத்துகள் நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களோட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌசௌ, நீங்கள் பெண்களுக்கு அதிகமாக நசியத்து செய்யுங்கள். ஏன் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த பெண்கள் எந்த அளவு உண்டால் உங்களோட இஸ்தௌசௌ பின் நிசாஇ கைரன் நல்ல விஷயங்களை சொல்லி காட்டுங்க. வ இன்னஹுன்ன அபானுன் ஃபீ ஐதீக்கும், எந்த அளவுன்னு சொன்னார்கள் உங்களோட கையில ஒரு அமானிதமாக உங்களிடத்தில் அந்த பெண்கள் தரப்பட்டு இருக்கிறார்கள். வேறு சில ஹதீஸ்கள்ல வருகிறது, அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய அமானிதமாக இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லா ஜவ்வஜ்துக என்ற வார்த்தையை கொண்டு எங்களுக்கு அந்த பெண்களை மஹரை கொடுத்து ஹலாலாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு தொழுகையும் பக்கம், அமல்களின் பக்கம், இபாதத்தின் பக்கம் அவர்களை வழிகாட்டிக் கொண்டே இருங்கள் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி, நீங்க ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள், உங்களோட மேய்ப்பை பற்றி கியாமத்தில் விசாரணை நடைபெறும் என்பதையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பெண்களுடைய விஷயத்திலே, குடும்ப விஷயத்திலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்கட தொழுகையா, எங்கட வியாபாரம், கொடுக்கல் வாங்கலா, மட்டுமுள்ள இமாதத்துகளா, சதக்காக்களா, ஜக்காத்துகளா, ஹஜ்ஜிகளா, அனைத்தும் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் ஆகுவதற்கு எங்கட குடும்ப வாழ்க்கையும் நல்லதாக அமைய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை சரியாக இருந்தால்தான் பிள்ளைகள் சரியாகுவார்கள், பிள்ளைகள் நல்ல வழி நடப்பார்கள் என்று அதிகமானவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கை மோசமாகின்ற காரணத்தினாலே பிள்ளைகள் வளர்கின்ற பிள்ளை சரியாக வளர்கிறார்கள் இல்லை, பிள்ளைகள் கவனிக்கப்படுகிறார்கள் இல்லை, பிள்ளைகள் வேறு திசையின் பக்கம் போகிறார்கள். எங்கட கடையோ, எங்கட வீடோ, எங்கட பணமோ, எங்கட சொத்து சுகமோ நாங்க 3 கட்டு கட்டி 13 யார் கபன்ல சுத்தப்பட்டு கொண்டு போய் புதைக்கப்பட்டதுக்கு பின்னால ஒன்றுமே வரமாட்டாது. வீடு வரமாட்டாது, கடை வரமாட்டாது, ஃபேக்டரி வரமாட்டாது, எஸ்டேட் வரமாட்டாது. வரக்கூடிய ஒன்று சொத்து தான். மின் வலதின் சாலிஹின் யதூலஹு, துவா செய்யக்கூடிய சாலிஹான புள்ளைய பெற்று வளர்த்தா அந்த புள்ளிட துவா தான் கபருக்கு வரும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே பிள்ளைகள் தாயும் தகப்பனும் உம்மாவும் வாப்பாவும் கணவனும் மனைவியும் சரியாக இருந்தால்தான் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும், தீனுள்ளவர்களாக, பக்குவம் உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் அக்மலில் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன், அதாவது பூரணமான ஈமான் உள்ள மனிதன் யார் என்றால் நல்ல பண்புள்ளவன். அல்தஃபுஹும் பிஅஹ்லிஹி, குடும்பத்தோடு பண்பாகவும் இரக்கமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் ஏற்றமான மூமின், சிறந்த மூமின் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை என்பது லேசான விஷயம் அல்ல. குடும்ப வாழ்க்கைக்காக செலவழிப்பதை கொண்டு அந்த செலவுகளுக்கு கூட கியாமத்தில் கேள்வி கணக்கு இருக்க மாட்டாது. அந்த அளவு குடும்பத்துக்கு செலவழிப்பதுடைய கைர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தீனாருன் அன்ஃபக்துஹு ஃபீ சபீலில்லாஹ் வ தீனாருன் அன்ஃபக்துஹு ஃபீ ரகபத்தின் வ தீனாருன் தஸதக்கத் அலா மிஸ்கீனின் வ தீனாருன் அன்ஃபக்துஹு அலா அஹ்லிக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறீங்க, அதே போல சதக்காக்கள் கொடுக்கிறீங்க, மிஸ்கீன்கள் மீது செலவழிக்கிறீங்க,
இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறீங்க. இப்படி செலவழிக்கக்கூடியதுல நீங்க உங்களோட குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடியதான் அலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க எல்லாம் செலவழிக்கிறதிலேயும் ஏற்றமான செலவுதான் உங்களோட குடும்பத்துக்கு, மனைவி மக்களுக்கு, புள்ள குட்டிகளுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு இருக்குது. இதுதான் ஏற்றமான செலவு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் ஊருக்கெல்லாம் கொடுக்கிறார்கள், உலகத்துக்கெல்லாம் கொடுக்கிறார்கள், எத்தனையோ நல்ல விஷயங்கள் கொடுக்கிறார்கள். பாவம், அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறார்கள் இல்லை. குடும்பத்து மனைவி மக்களுக்கு தேவையான செலவுகளை செலவழிக்காமல் எத்தனையோ மனைவிமார்கள், எத்தனையோ குடும்பங்கள் கோல் பண்ணி சொல்கிறார்கள், உலகத்துக்கு தான் கொடை வள்ளல், ஊருக்கு தான் கொடை வள்ளலாக இருக்கிறாரு, குடும்பத்துடைய செலவுகளை கவனிக்கிறார்கள் இல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து குடும்பத்தை அழகாக வழிநடத்துவது மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, எப்படி நாங்கள் இன்னி லா உஹிப்பு அன் அத்தஸய்யன லில் மர்அத்தி கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லி அல் மர்ஆ. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு அழகாக இருந்து கொள்வதை, அழகாக நடந்து கொள்வதை, அழகாக உடுப்பதை நான் விரும்புகிறேன். எப்படி எனக்கு ஏந்த முன்னிலையில ஏந்த மனைவிமார்கள் எனக்கு அழகாக எப்படி இருக்க வேண்டுமோ அதே போல நானும் மனைவிமார்களுக்கு அழகாக நடந்து கொள்கிறேன், அழகாக உடுத்து அவர்கள் முன்னிலையிலே தோட்டமளிக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். குடும்ப வாழ்க்கையிலே ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மனைவி முன்னாலே காட்சி அளிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்கள் சென்று விட்டு வரும் பொழுது மிஸ்வாக் செய்து கொண்டு வீட்டுக்கு நுழைவார்கள். ஏன் நபியுடைய வாயிலே துருவாடை வரமாட்டாது? உம்மத்துக்கு படிப்பினையாக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், அங்கே மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவள் இருக்கிறதில் அழகானவைகளை உடுத்து கணவனை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம் இல்ல, அதன் காரணமாக அவர்களும் அப்படி நடக்கிறார்கள் இல்ல. காலி கோட்ஸுகள்ல வரக்கூடிய எத்தனைய பிரச்சனைகள்ல மிக முக்கியமான ஒன்றுதான், வீட்டுக்கு கணவன் போகும் பொழுது அவள் தன்னுடைய அலமாரியில இருக்கக்கூடிய பல வகையான உடுப்பில் அழகான உடுப்புகளை எடுத்து மனங்களை பூசி நறுமணங்களோடு அவள் மாப்பிள்ளையை கணவனை வரவேற்க வேண்டும். இதான் அனர்த்தகா சர்ரக்க. உங்களோட மனைவியை நீங்க பார்த்தா உங்களோட உள்ளத்துல சந்தோஷம் ஏற்படணும். கடையில அதாவது வியாபாரத்துடைய பிரச்சனைகள் அத்தனை மறந்து குடும்ப வாழ்க்கையுடைய இன்பம் அங்கே மனைவியுடைய வரவேற்பிலே நாங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும். மனைவியுடைய வரவேற்பிலே அத்தனை மறக்கடிக்கப்பட்டுவிடும். அன்புக்குரியவர்களே, அதே போல கணவன் அங்கே போகின்ற பொழுது அழகாக போகிறார், அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்கின்றால் அந்த நேரத்திலே வாயிலே வீச்சம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்து கொண்டு போனார்கள், எமக்கு அதை காட்டி தந்திருக்கிறார்கள். இப்படியாக குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கு முன்னாலே மனைவி, மனைவிக்கு முன்னாலே கணவன் அழகாக தோட்டமளிக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விஷயத்திலே மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பகுதி என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக வீட்டிலே கணவன் வரும் பொழுது மனைவி ஊத்த உடுப்போட, நஜீஸ் உடுப்போட, குசினி உடுப்போட, அசிங்க உடுப்போட தான் அங்கே இருப்பாள். தலைவிதி கோலமாக அந்த கட்டத்திலே கணவனுக்கு மனைவியை பார்த்து வெறுப்புத்தான் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு மாற்றமாக எத்தனையோ மனைவிமார்கள் அல் மர்அத்து இதா ஹரஜத் மின் பாபி தாரிஹா முஸய்யினத்தன் முஅத்தரத்தன் வஸ்ஸௌஜு பிதாலிக ராலின் புனிய லிஸௌஜிஹா பிகுல்லி கதமின் பைத்தும் ஃபின்னார். கண்ணியமானவர்களே, அதற்கு மாற்றமாக எம்முடைய மனைவிமார்கள் இருக்கக்கூடிய உடுப்புகளை எடுத்துக்கொண்டு அழகாக உடுத்துக்கொண்டு கல்யாண திருமண வீட்டுக்கா, பஜாருக்கா, சந்தைக்கா, கொலைக்கா அல்லது வேறு உண்டான ஹாஸ்பிட்டலுக்கா, பாடசாலைக்கா போகின்ற பொழுது கணவன் முன்னிலையிலே காட்ட வேண்டிய அழகையும் சௌந்தரியத்தையும் அழகான உடுப்புகளையும் மனத்தையும் வேறு திசையும் பக்கம் போகின்ற பொழுது, பஜாருக்கு போகின்ற பொழுது, ஹாஸ்பிட்டலுக்கு, பாடசாலைக்கு, பிள்ளையுடையதுக்காக போகின்ற பொழுது அழகாக உடுத்து போகின்றார்கள். கல்யாண வீடுகளுக்கு போகின்ற பொழுது அழகாக உடுத்து போகின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவன்மாரும் இதை அங்கீகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். மனைவி இப்படி அழகாக அழகுபடுத்தி மனம் பூசி ஆடம்பர உடுப்புகளை எடுத்து போவதை எந்த கணவன் அனுமதிக்கின்றார்களோ, பொருந்திக் கொள்கின்றார்களோ அப்படியான கணவனுக்கு அந்த மனைவி அந்த அத்தரோட
அந்த மனத்தோட அழகான உடுப்போட அந்நிய மக்களுக்கு காட்டுவதற்காக உடுத்துக்கொண்டு போகிற இடத்திலே எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நரகத்திலே மாளிகை கட்டப்படுகின்றது, நரகத்திலே மாளிகை கட்டப்படுகின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டிலே தந்த கணவனுக்கு காட்டாத அழகை வெளி அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடியதாக மனைவிமார்கள் நடந்து கொள்கின்றார்கள். கணவனும் அதை, மாப்பிள்ளையும் ஹஸ்பண்டும் அதை பொருந்திக் கொள்கின்றார்கள் என்றால் அதனால மோசமான விளைவுகள் சமூகத்திலே ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, கணவன் வீட்டிலே இல்ல, மனைவிதான் டிரைவரை கட்டுப்படுத்துவதும், டிரைவரோட தனியான பிரயாணங்கள் செய்வதும், வயது வந்த பிள்ளைகளை டிரைவரோட தனி அனுப்புவதும், சென்ற காலத்திலே எத்தனை ஆபத்துகள் விபரீதங்கள் குடும்பங்கள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சர்வ சாதாரணமாக பாஸ்மாருடைய வேலையை பார்க்குவது, அதே போல சாமான் எடுக்க பஜாருக்கு தனிமையில செல்வது, அதே போல டிரைவரோட தனியான பயணங்கள் செய்வது, இப்படியான கட்டத்திலே அன்புக்குரியவர்களே பாரிய விபரீதம் இஸ்லாம் சொல்வதற்கு மாற்றமாக செயல்படுகின்றது. குடும்பத்திலே பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்பட்டு காலி கோட் வரைக்கும் தலாக் வரைக்கும் போவதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். எனவே அங்கே ஒரு தனியான ஒரு பெண் போகின்ற பொழுது ஷைத்தானும் கூட போகின்றான். தன்னுடைய மனைவியை அழகான மனைவியாக இருந்தாலும் பிறருடைய மனைவியைத்தான் ஷைத்தான் அழகாக காட்டுகின்றான் என்பதையும் ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக ஆக வேண்டுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, அல்லாஹ்விடத்திலே அருளையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அப்படியாக இருந்தால் நிச்சயமாக குடும்பத்திலே மனைவிமார்களை அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் அழகாக வழி நடத்த வேண்டும், பெண்களை வழி நடத்த வேண்டும், மஹரமியத்து அஜ்னபியத்துகளை பேணி நடந்து கொள்ள வேண்டும். சில வீடுகள் ஓப்பன் ஆக்கப்பட்டிருக்கிறது, குசினி வரைக்கும் அவருடைய கூட்டாளி வந்து சேர்ந்துடுவார், குசினில்தான் பேச்சு, குசினில்தான் அவர்களுடைய விடயங்கள் கதை மசூராக்கள் நடைபெறுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பழக்கங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வீட்டிலே ஒரு கட்டம் வரைக்கும் தான், அதாவது அஜ்னபிகள் பிற மனிதர்கள், எமக்கு ஹலால் இல்லாதவர்கள், பட்டால் ஒழுங்குறியக்கூடியவர்கள், திருமணம் முடுக்க ஆகுமானவர்கள் ஒரு அளவிலே தான் கட்டுப்படுத்த வேண்டும். குசினி வரைக்கும் சமையல் அறை வரைக்கும் வருவது அது நல்ல செய்தி அல்ல. இதனால் சென்ற காலங்களிலே எத்தனை ஆபத்துகள் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நான் இந்த மிம்பரில் இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே வீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அஜ்னபியத்து மஹரமியத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கையில் அழகு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய கியாமத்திலே கூட ஒரு பெண் 4 பேர்களை நரகத்திலே போடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றார். கியாமத்திலே நாம் பெரிய அமலோடு போவோம், இபாதத்துகளோடு போவோம். அந்த நேரத்திலே எம்முடைய மனைவி ஒரு பெண்மணி அங்கே சொல்லுவாள், யா அல்லாஹ், என்னுடைய கணவன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது எனக்கு அழகான வீடு, அழகான வாகனம், நகநட்டுகள், அதிகமான உடுப்புகள், வகை வகையான உடுப்புகள் எல்லாம் வாங்கி தந்தாரு, நல்ல சாப்பாட்டுக்கு தாராளமான வசதி ஏற்பாடு செய்திருந்தார், எனக்கு எதுவுமே குறை வைக்கவில்லை ரப்பே. ஆனால் எனக்கு தீன தரையில, மார்க்கத்தை தரையில, தொழுகையும் பக்கம் தொழுகை இல்லாம தூங்கினேன், தஹஜ்ஜத் இல்லாம தூங்கினேன், வீட்டில குர்ஆன் இருக்கல்ல, வீட்டில் அமல்கள் செய்ய என்ன உற்சாகப்படுத்தல்ல, ஆர்வப்படுத்தல்ல. நான் கண்ட மாதிரி கண்டவர்களோட எல்லாம் கதைச்சு கொண்டிருந்தேன், தலையை திறந்து போட்டுக் கொண்டிருந்தேன். இந்த கட்டத்தில ஏந்த மாப்புல ஏந்த கணவன் எனக்கு நல்லது சொல்லி தந்திருந்தால் இது ஆபத்து, இது கெடுதி, இது ஹராம், இதை செய்யக்கூடாது, இவர்களோடு பேசக்கூடாது என்றெல்லாம் எனக்கு கட்டுப்பாடுகள் விதித்து உபதேசம் செஞ்சிருந்தால், நல்லவைகளை சொல்லி தந்திருந்தால் நான் அந்த என்னை பாதுகாத்திருப்பேன். இன்று நான் நரகத்துக்கு போகக்கூடிய கடைசி கட்டத்திலே வந்திருக்கிறேன் ரப்பே. ஏந்த கணவன் தான் காரணம், ஏந்த கணவன் நல்லதை சொல்லித்தரல, இந்த கணவனை நாளைய கியாமத்தில மாட்டி கொடுத்துருவார். அதே போல ஒரு பெண்மணி தகப்பனை மாட்டி கொடுத்துருவார். யா அல்லாஹ், ஏந்த பாப்பா, ஏந்த தகப்பன், ஏந்த பேரண்ட்ஸ் எனக்கு சொல்லி தரல, இப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருந்தால் அன்றைக்கு நான் தொழுதிருப்பேன், அமல் செஞ்சிருப்பேன், ஹராமான செயல்களில் ஈடுபட்டிருக்க மாட்டேன். அவர்தான் போன வாங்கி தந்தாரு, அதை போன வந்து அதனுடைய ஆபத்தை எனக்கு விளங்கப்படுத்தல என்றெல்லாம் தகப்பனை மாட்டி கொடுத்துருவார். அதே போல சகோதரனை,
தன்னுடைய சகோதரனை மாட்டி கொடுத்துருவாரு. யா அல்லாஹ், இவர் பெரிய படிச்சவராக இருந்தாரு, தீன் உள்ளவராக இருந்தாரு, மார்க்க பணிகளில் ஈடுபட்டாரு, எனக்கு அன்றைக்கு சொல்லியிருந்தால் இது ஹராம், இது செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் என்ன பாதுகாத்திருப்பேன் என்று. அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை, தன்னுடைய தகப்பன, தன்னுடைய மகன, தன்னுடைய சகோதரனை நாளைய கியாமத்தில மாட்டி கொடுத்துட்டு அவள் தப்பிக்கொள்வாள். மற்றவர்கள் பெரிய அமலோடு இபாதத்தோடு இருந்தாலும் மற்றவர்கள் நரகம் போக வேண்டிய கட்டம் ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து எங்களால் ஏந்த தௌவா பணிகளை, நல்ல விஷயங்களை எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய சகோதரிகளுக்கு, எங்களுடைய தாய்மார்களுக்கு எத்தி வைப்போம் என்றால் நிச்சயமாக சமூகத்திலே நல்ல பல விடயங்கள் ஏற்படும் என்பதை நாம் அவர்களும் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதனால இன்று வீடுகளில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்றால் மசூராக்கள் செய்வதில்லை. வீட்டில பெண்களோடு குடும்பத்தோடு சேர்ந்து மசூராக்கள் செய்வதில்லை. சிலர்களுடைய ஒரு தப்பபிப்பிராயம், இஸ்லாத்தில் அப்படியாக இல்லை, பெண்களுடைய மசூரா ஏற்றுக்கொள்ள கூடாது, பெண்கள்கிட்ட மசூரா செய்யுங்க, மாத்தம் செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாடு உடன்படிக்கை நடக்குது, இப்பொழுது திரும்பி போக வேண்டிய நிலைமை. இந்த கட்டத்தில் எல்லாருக்கும் முடி இறக்குங்க, எஹ்ராம கலட்டிட்டு குர்பானை கொடுத்துட்டு திரும்பி போகும் என்று சொன்னால் எல்லாரும் அங்கே யாரும் செய்யாமல் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்க யார சொல்லலாம், நீங்க முந்தி செய்யுங்க, அடுத்த கட்டமாக மத்தவங்க செய்வாங்க என்று. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இறக்கி அந்த விடயங்களை இஹ்ராமை கலந்து செய்ய வேண்டிய கடமைகள் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் அனைவரும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இஸ்லாத்துடைய அடிப்படையிலே பெண்களுடைய மசூராக்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று எங்கேயும் இல்ல. அதனால பெண்களிடத்திலும் ஆலோசனை கேட்டு ஷரியத்துக்கு முரணானவைகளாக இருந்தால் தட்டிவிடுவதே தவிர ஷரியத்திலே அனுமதிக்கப்பட்டவை, ஆகமாக்கப்பட்டவை என்றாலும் அவர்களுடைய மசூராக்களை ஏற்றுக்கொண்டு அழகான முறையிலே குடும்ப வாழ்க்கையிலே மசூராக்கள் மூலமாக அழகாக குடும்பங்களை ஒற்றுமையோடு செயல்படுவதால் மிக முக்கியம். சில கணவன்மார்களுடைய வீராப்பு, சில கடினத்தன்மை, விடாப்புடி, அதாவது இப்படியான காரணங்கள்னால தான் குடும்பங்கள் உடைஞ்சி சுக்குநூறாகுவது. எனவே நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும். மசூரா செய்து மசூரா முடியும் பிரகாரம் செயல்பட வேண்டும். குடும்பத்திலே நெகிழ்வு தன்மையோடு மற்றவர்களை மதித்து கண்ணியப்படுத்தி அங்க செயல்படுகின்ற பொழுது விடாப்புடியாக நின்று அங்கே நாங்கள் எங்கட முடிவுதான் முடிவு என்ற நிலைப்பாட்டிலே இல்லாமல் மாற்று அமைப்புகளிலே நாங்கள் அவர்களை மனதையும் சந்தோஷப்படுத்தி செயல்படுவது மூலமாகத்தான் குடும்ப வாழ்க்கைகளிலே சீராக அமையும் என்பதையும் பிள்ளைகள் அழகாக வளரும் என்பதையும் அன்புக்குரியவர்களே நாங்கள் தெளிவுபட்டுக் கொள்ள வேண்டும். சில சகோதரர்களுடன் கதைத்தால் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஸரத், எங்க வீட்டில நான் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறேன், மக்ரிபுக்கு பிறகு எங்கட வீட்டில் பெண்கள் யாரும் குஷினிக்கு போகக்கூடாது. வீட்டிலே மக்ரிபுக்கு பிறகு, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே பரக்கத்துடைய நேரம், மாபைன இஷாயின், அங்கே இந்த இஷாவுக்கும் மக்ரிபுக்கும் இடையிலே உலமாக்களுடைய கருத்து கரைப்பது கூட, துனியாவுடைய பேச்சுகள் பேசுவது கூட மக்ரூஹ் என்று எழுதுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சில வீடுகளிலே சில ஆண்கள் கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறார்கள். வீட்டில மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில டிவி பார்க்கிறல்ல, படம் பார்க்கிறல்ல, குஷினி வேலை செய்யறதில்ல, எல்லாரும் அசருக்கு மக்ரிபுக்கு முன்னரே வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டு, சமையல் வேலைகளை முடித்துக் கொண்டு மக்ரிபில் இருந்து இஷா முட்டும் முஸல்லாவில இருக்க வேண்டும். தொழுகை, இபாதத்து, திக்ரு, தௌபா, இஸ்திக்பார் இவைகளில் இருக்க வேண்டும். இஷாவுக்கு அங்கே தொழுதலுடனே சாப்பாட்டு வேலைகளை முடித்துக் கொண்டு நேர காலத்தோடு தூங்க வேண்டும். தஹஜ்ஜத்துக்கு, சுபஹுக்கு பாங்கு சொல்வதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னால, சிலர்கள் அரை மணித்தியாலத்துக்கு முன்னால எழும்பி குறைஞ்சது 2 ரக்காத்து அல்லது 8 ரக்காத்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும். வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும். சுபஹ் இல்லாமல் யாரும் வீட்டிலே தூங்கக்கூடாது என்ற நிபந்தனைகளோடு சிலர்கள் இருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இதனுடைய பரக்கத்தை என்ற கண்ணால பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, பிளான் பண்ணுங்க, திட்டம் போடுங்க. அன்புக்குரியவர்களே, புதிய வருஷத்திலே இருக்கிறோம், ஹிஜ்ரி 1446 இருக்கிறோம். இந்த அடிப்படையிலே வீடுகளிலே சில மாற்றங்களை கொண்டு வருவது கொண்டு வீட்டில பரக்கத்து, வியாபாரத்தில பரக்கத்து, அங்கே வீட்டுக்குள்ள ஜின், ஷைத்தான், பேய், பிசாதி
வரக்கூடிய எந்த நிலைமையும் இல்ல. சூனியங்களா மோசமான செயல்களா ஒன்றுமே அங்க வரமாட்டாது. ஏன்? வீட்டுக்குள்ள திக்ரு, வீட்டுக்குள்ள இஸ்திக்பார், வீட்டுக்குள்ள குர்ஆன், வீட்டுல தஹஜ்ஜத், வீட்டுல சுன்னத்தான தொழுகைகள், வீட்டுல லுஹா. அன்புக்குரியவர்களே, இந்த பழக்க வழக்கங்களை மனைமார்களோடு மசூரா செய்து வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம் என்றால் இபாதத்துள்ள பிள்ளைகளாக, அமல் உள்ள பிள்ளைகளாக உருவாகுவார்கள். வீட்டுக்குள்ள எல்லா கைரும் ஏற்படும். பலாய்கள், முசீபத்துகள், நோய்கள் அப்புறப்படுத்தப்படும். சந்தேகம் இல்ல. அன்புக்குரியவர்களே, பெரியார்களுடைய உலமாக்களுடைய வழிகாட்டல்களை படித்து பாருங்கள். சஹாபாக்கள், தாபீங்கள், தாபீங்கள், அவுலியாக்கள், இமாம்கள், அக்தாமுகள், அபுரார்களுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, வீட்டில பரக்கத்தும் கைரும் ஏற்பட்டது இதனாலதான். எனவே இந்த நிலைமைகளை வீடுகள்ல மாத்தி பிடிவாதம் இல்லாமல் நல்ல முறையில மசூரா செய்து எங்களை வீடுகள்ல நல்லத மனைமார்களோடு சந்தோஷமாக அவர்கள் அழகாக வழிநடத்தி கொண்டு, அதாவது பிடிவாதம் இல்லாமல் அழகான முறையில வழிநடத்தி எங்களுடைய வீடுகளை சொர்க்கத்து பூங்கா போல ஆக்கிக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய வீடுகளில் கயிறுகள் ஏற்படுத்திடுவாயாக. மனைமார்களோடு சந்தோஷமாக விட்டு கொடுப்போட, மன்னிப்போட, அவர்கள் நல்ல பண்போட பழகிக் கொள்வதற்கு, நடந்து கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளில் கயிறையும் பரக்கத்தையும் தந்தருள்வாயாக. வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத்தும், வீட்டுக்குள்ள குர்ஆன் திலாவத்தும், வீட்டுக்குள்ள திக்ரும், நல்லவைகள் பேசப்படக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நீ ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளில் இருந்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்களையும் பரக்கத்தையும் கயிறையும் ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்து தருவாயாக. அந்த பலஸ்தீன பூமியை பாதுகாத்து தருவாயாக. அதிகமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட வாழ்ந்து மௌத்தான பூமி யா அல்லாஹ், எங்கட பூமி யா அல்லாஹ், அதை நீ பாதுகாத்து தருவாயாக. அந்த பூமியை இழந்த சொத்துக்களை மீட்டி தருவாயாக. இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. அந்த குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கட விரோதிகள், எங்கட பகைவர்கள் அந்த பூமியை சுற்றி வளைத்து நாசமாக்குகிறார்கள். யா அல்லாஹ், ஹிதாயத் இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை குடு யா அல்லாஹ், இல்லை என்றால் அவர்களை சின்ன பின்னப்படுத்தியா அல்லாஹ், சிதறடிக்க வச்சிரியா அல்லாஹ், விரட்டி அடிச்சிரியா அல்லாஹ், அவருடைய ஆயுதங்களை சீரழிக்க வச்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, அதிலே ஷஹீதானவர்களை நீ கபூல் செஞ்சு மேலான சொர்க்கத்தை நசீபாக்கியா அல்லாஹ். அந்த பூமியையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாதுகாத்து தந்திரியா அல்லாஹ். ரப்பே, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.